இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவரை பயன்படுத்தி ஜனங்களை விடுவிப்பார். ஆண்டவர் சொல்ற இந்த உலகத்துல சூரியன் உதித்து அஸ்தமிக்கிற திசை, அதாவது உலகம் முழுவதும் அவர் தான் படைச்சிருக்காரு. ஆனா எல்லாரும் ஆண்டவரை அறிந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே அவருடைய சொந்த ஜனங்களாகிய நமக்கே அவர் ஆண்டவர் அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் மறந்து போயிடுது, தெரிகிறது இல்லை. கோரேஸ் ராஜாவுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அவரை விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு உன்னை பற்றி என்னை பற்றி ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? நம்ம எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை நினைக்கிறோமா? எல்லா நேரத்துலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா? நம்மை படைத்தவர் ஆண்டவர், நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அறியாத இருந்தால் பரவாயில்ல, ஆனாலும் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். மனிதர்களை ஒரு சில நேரம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு சில நேரம் நம்மளால் முடியும் அப்படின்னா தெரியாத நபருக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கே கூட முன்ன பின்ன தெரியாத நபர்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நேரம் கையிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க, பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி திருப்பி வாங்காத கடன்கள், பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்க முடியலன்னா கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு வேளை ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, தெரியாத வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிருப்போம், நிழலுக்கு கொஞ்ச நேரம் நின்றுப்போம். அறியாத நபர்களுக்கு நம்ம உதவி செய்திருப்போம். அறியாத நபர்களாக இருந்தாலும் நமக்கு யாராவது உதவி செய்திருப்பாங்க, வழி காமிச்சு கொடுத்துருப்பாங்க. புது ஊரில் இந்த வழியாக போங்க, நேர் வழியை. ஒரு சிலர் புது ஊருக்கு நம்ம போயிருக்கோம், வழி தெரியலன்னா சுத்த விடுறதுக்குனே இருப்பான். அவனுக்கு நல்லா தெரியும் இதில் போனால் நேர் வழியாக போகலான்னு. ஆனால் வேணும்ன்ட்டே யாரோ தானேன்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் காமிச்சு கொடுத்துருவாங்க, சுத்த விடுற வழியில். ஆனால் நமக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அறியாதிருந்தாலும் உதவி செய்கிற அறியாத நபர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனது எவ்வளோ பேருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு அவர் எவ்வளவோ செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு லைஃப் லாங் அவர் உனக்கு செய்த நன்மைகள் எல்லாம், கோரேஸ் ராஜாவை விட்டுருங்க, அவர் அறியாமல் இருந்தார், அவரை வச்சு நமக்கு விடுதலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தால் அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா, அறியாமல் இருக்கிறோமா? நீங்கள் அவருடைய சொந்த ஜனம், அவரை அறியாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரை பற்றி புரிந்து கொள்ளுங்க, அவரை பற்றி உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் செய்த இதுவரைக்கும் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, அவரை அறிந்து கொள்ளுங்கள்.